Welcome to ICAS Cloud and AWS Solution Architect Pro video series in Tamil. இந்த வீடியோல Microsoft Active Directory in AWS Cloud இதை பத்தி பார்க்க போறோம். Microsoft Active Directoryங்கிறது ஒரு central authentication server or directory server or domain server. AWS Cloudல நிறைய Windows instances launch பண்றோம் அப்படின்னா by default அந்த ஒரு Windows instanceலயுமே administrator அப்படிங்கிற பேர்ல ஒரு local user account இருக்கும். வேணும்னா additionally local users create பண்ணிக்கலாம். பட் நிறைய instances மேனேஜ் பண்றது அண்ட் அதுல யூசர் அக்கௌண்ட் கிரியேஷன் டெலிஷன் இதை இண்டிவிஜுவலி பண்றது டிஃபிகல்ட். இதுக்காக நம்ம இந்த சென்ட்ரல் ஆத்தென்டிகேஷன் சர்வர் ஆர் இந்த டைரக்டரி சர்வர் யூஸ் பண்றோம். இதை AWS கிளவுட்ல ரெண்டு வேல நம்ம கன்ஃபிகர் பண்ண முடியும். ஒன்று ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணி வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுல ஆக்டிவ் டைரக்டரியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் அந்த ஆக்டிவ் டைரக்டரியை ஒரு டொமைனுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் icascloud.com அப்படிங்கிற இந்த டொமைனுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா வேற இன்ஸ்டன்சஸை அந்த டொமைனுக்கு மெம்பரா ஆட் பண்ணலாம். எப்படி நம்ம ட்ரெடிஷ்னலி நம்ம கார்பரேட் ஆஃபீஸில் ஒரு விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரியில் அதர் விண்டோஸ் கிளைண்ட்ஸை ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி AWS கிளவுட்லையும் பண்ணலாம். பட் இப்படி பண்றதுல ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கு. இதுல இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு பேட்ச் மேனேஜ்மெண்ட் அண்ட் இதோட அவைலபிலிட்டி இதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் இது ஓகே அப்படின்னா இப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் இந்த இன்ஸ்டன்ஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா இதுக்கு அவைலபிலிட்டிக்காக இன்னொரு இன்ஸ்டன்ஸ் அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் வைக்கணும். சம்டைம்ஸ் இந்த அவைலபிலிட்டி ஜோன் ரீச்சபிலிட்டியா இல்லை அப்படின்னா இந்த அவைலபிலிட்டி ஜோன்ல இந்த இன்ஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன்லையும் அந்த டொமைன் கண்ட்ரோலரை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நம்ம AWSஓட மேனேஜ்டு மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரியை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா நம்ம ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண வேண்டாம், நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேட்சிங் மேனேஜ் பண்ண வேண்டாம், ஆக்டிவ் டைரக்டரி இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ண வேண்டாம், ஹை அவைலபிலிட்டி கன்ஃபிகரேஷனும் நம்ம பண்ண வேண்டாம். இது எல்லாமே AWS பார்த்துக்குவாங்க. நம்ம லான்ச் பண்ற விண்டோஸ் இன்ஸ்டன்சஸை ஜஸ்ட் AWS மேனேஜ்டு மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரிக்கு இன்டகிரேஷன் பண்ணா போதும். ஸோ AWS மேனேஜ்டு மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது ஒரு ஃபுல்லி மேனேஜ்டு மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ இந்த ஃபுல்லி மேனேஜ்டு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரியை எப்படி செட்டப் பண்றது, எப்படி விண்டோஸ் கிளைண்ட அந்த AWS மேனேஜ்டு மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரிக்கு இன்டகிரேட் பண்றது, இதை பத்தி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். as well as hands on டெமோ கொடுக்க போறேன். AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல்ல சர்வீசஸ்ல செக்யூரிட்டி ஐடென்டிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த டொமைன்ல டைரக்டரி சர்வீஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு சர்வீஸ் இருக்கு. இந்த டைரக்டரி சர்வீஸ் அப்படிங்கிற சர்வீஸ் வழியா நம்ம டைரக்டரி சர்வரை சிம்பிளான வேல செட்டப் பண்ணலாம். நான் ஒரு டைரக்டரி சர்வர் icascloud.com அப்படிங்கிற டொமைனுக்கு நான் செட்டப் பண்ணதுக்கு அப்புறமா பை டிஃபால்ட் AWS இந்த பேக்ரவுண்ட் ரெண்டு அவைலபிலிட்டி ஜோன்ல அந்த டைரக்டரி சர்வரை செட் பண்ணுவாங்க ஃபார் ஹை அவைலபிலிட்டி. இந்த டைரக்டரி சர்வரை நம்ம செட்டப் பண்ணும்போது நம்ம இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்ண வேண்டாம், OS டிசைட் பண்ண முடியாது. பை டிஃபால்ட் AWS வந்து விண்டோஸ் 2012 சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இந்த டைரக்டரி சர்வரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி ஒரு டைரக்டரி சர்வர் கிரியேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். நான் வந்து icascloud.com அப்படிங்கிற டொமைனுக்காக ஒரு டைரக்டரி சர்வரை செட் பண்ண போறேன். இந்த டைரக்டரி சர்வீஸ் அப்படிங்கிற இந்த AWS சர்வீஸ்க்குள்ள போயிட்டு செட்டப் டைரக்டரி கிளிக் பண்ணுங்க. இதுல AWS மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி சூஸ் பண்ணுவோம். AD கனெக்டர் அண்ட் காக்னிட்டோ யூசர் போல்ஸ் வந்து வேற பர்பஸ்க்காக, அதை பத்தி செப்பரேட் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ AWS மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி சூஸ் பண்ணிட்டு
நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இந்த செகண்ட் ஸ்டெப்பில் டைரக்டரி சர்வர் பற்றி இன்ஃபர்மேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேனேஜ்டு மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் பேஸ்ட் ஆன் விண்டோஸ் சர்வர் 2012 R2. ஸோ நம்ம விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் டைப்பையோ இல்லை விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமையோ நம்ம சூஸ் பண்ணலை. பட் AWS இந்த பேக்ரவுண்ட் விண்டோஸ் சர்வர் 2012 தான் இந்த இம்ப்ளிமெண்டேஷனை பண்ணுவோம். ஸோ டைரக்டரி டைப் மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி. இதில் எடிஷனில் 2 எடிஷன் இருக்குது, ஸ்டாண்டர்ட் எடிஷன் அண்ட் என்டர்பிரைஸ் எடிஷன். ஸோ ரெண்டுமே ஃப்ரீ கிடையாது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எடிஷனை ட்ரையல் பேசிஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே 1 GB ஸ்டோரேஜ் 30,000 ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இங்கே 17 GB ஸ்டோரேஜ் 5 lakh ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ நான் ஸ்டாண்டர்ட் எடிஷன் சூஸ் பண்ணுறேன். அண்ட் எனக்கு icascloud.com அப்படிங்கிற இந்த டொமைனுக்காக இந்த டைரக்டரி சர்வர் செட் ஆகும். ஸோ நெட்பயோஸ் நேம் ஆப்ஷனல் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் நான் சும்மா டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த டைரக்டரி சர்வரை நம்ம செட் பண்ணும்போது இந்த டைரக்டரி சர்வரில் பை டிஃபால்ட் அட்மின் அப்படிங்கிற பேரில் ஒரு யூசர் அக்கௌண்ட் இருக்கும். அந்த யூசருக்கு நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அட்மின் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன் அண்ட் ரீடைப் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் போகிறேன். இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் எந்த விபிசி எந்த சப்நெட்டில் இந்த டைரக்டரி சர்வரை பிளேஸ் பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணலாம். நான் என்னோட ஆர்கிடெக்சரல் டயக்ராமுக்கு மேட்ச் ஆகிறதுக்காக நான் கிரியேட் பண்ண கஸ்டம் விபிசியில் 2 பப்ளிக் சப்நெட்டை சூஸ் பண்ணுறேன். ஸோ கஸ்டம் விபிசி இதில் சப்நெட்ஸில் பப்ளிக் 1 அண்ட் பப்ளிக் 2 கண்டிப்பாக 2 சப்நெட் சூஸ் பண்ணணும். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டேஷ்போர்டு வழியா ஒரு வாட்டி தான் இந்த icascloud.comங்கிற டொமைன் சர்வரை செட் பண்ணுறோம். பட் ஹை அவைலபிலிட்டிக்காக பேக்ரவுண்டில் AWS 2 அவைலபிலிட்டி ஜோனில் டைரக்டரி சர்வரை கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் போயிட்டு இதில் நம்ம சூஸ் பண்ண ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். அண்ட் இதில் 30 days ட்ரையல் ஃப்ரீ டியர் அக்கௌண்ட்டுக்கு 30 days ட்ரையல் பேசிஸில் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் ப்ரைசிங் பேஜை ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணி உங்களோட ப்ராக்டிசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த டைரக்டரி சர்வரை டெலீட் பண்ணும். ஸோ நான் கிரியேட் டைரக்டரி கிளிக் பண்ணுறேன். இந்த டைரக்டரி சர்வர் செட்டப் ஆகிறதுக்கு அரௌண்ட் 30 to 40 minutes ஆகும். ஸோ இதை இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த டைரக்டரி சர்வர் இந்த டைரக்டரி ஐடியோட கிரியேட் ஆகுது. இந்த டொமைன் டைப் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி. சைஸ் நான் ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணேன். இது மல்டி ரீஜியன் இல்லை, நான் ரீஜனல் மும்பைக்குள்ளே கிரியேட் பண்ணேன். அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கிரியேட்டிங்கில் இருக்குது. அண்ட் கிரியேஷன் லான்ச் டேட் வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ அரௌண்ட் 25 to 45 minutes வந்து வெயிட் பண்ணணும். ஸோ நான் இப்போ இந்த வீடியோவை பாஸ் பண்ணி திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஆஃப்டர் அரௌண்ட் 25 minutes இப்போ இந்த டைரக்டரி சர்வரோட ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த டைரக்டரி ஐடி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டைரக்டரி சர்வருக்காக பேக்ரவுண்டில் கிரியேட் ஆன டிஎன்எஸ் அட்ரஸ் இதை பார்க்கலாம். இந்த ஸ்கேல் அண்ட் ஷேர் கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்த டேஷ்போர்டு வழியாக ஒரு வாட்டி icascloud.comங்கிற டொமைன் சர்வர் டைரக்டரி சர்வர் கிரியேட் பண்ணோம். பட் 2 அவைலபிலிட்டி ஜோனில் 2 டொமைன் கண்ட்ரோலர் கிரியேட் ஆகும். அதோட ஐபி அட்ரஸஸ் பார்க்க முடியுது அண்ட் அதோட ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்ல இருக்கு. அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் இந்த செக்ஷன் போனீங்கன்னா வேற ஏதாவது AWS சர்வீஸ் கூட இந்த ஆக்டிவ் டைரக்டரி இன்டகிரேட்டடா இருந்துச்சுன்னா அதோட ஸ்டேட்டஸ் இங்க எனேபிள் அப்படின்னு ஷோ பண்ணும். பட் நம்ம வேற எந்த AWS சர்வீஸ் கூடயும் இன்டகிரேட் பண்ணல, ஸோ அதனால அதோட ஸ்டேட்டஸ் டிசேபிளா இருக்கு. இப்போ இந்த ஆர்கிடெக்சரல் டயக்ராம்ல இருக்கிற மாதிரி பில்ட் பண்ணியாச்சு.
பட் இந்த டைரக்டரி சர்வர் மேனேஜ்மெண்ட் கன்சோல் வழியா யூசர் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் வேணும். அந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்ல ரிமோட் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளக்இன் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி இதில் நம்ம யூசர் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண போகிறேன் அண்ட் அதை இந்த டைரக்டரி சர்வருக்கு மெம்பராக ஆட் பண்ண போகிறேன். தென் பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணி யூசர் கிரியேட் பண்ணலாம். இப்போ EC2 மேனேஜ்மெண்ட் கன்சோலில் போய் ஒரு T2 மைக்ரோ இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணி அதை இந்த hikascloud.comங்கிற மேனேஜ்டு மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரிக்கு இன்டகிரேட் பண்ண போகிறேன். இப்போ எங்கிட்ட எந்த ரன்னிங் இன்ஸ்டன்சஸும் இல்லை. நான் லான்ச் இன்ஸ்டன்சஸ் கிளிக் பண்ணி ஃப்ரீ டியர் ஒன்லி சூஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வர் 2019 பேஸ் இந்த AMI சூஸ் பண்ணுறேன். அண்ட் ஃப்ரீ டியர் எலிஜிபிலிட்டிக்காக இந்த T2 மைக்ரோ இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்ணுறேன். அண்ட் இதில் கஸ்டம் VPC பப்ளிக் 1 சப்நெட்ல பிளேஸ் பண்றோம். இந்த இன்ஸ்டன்ஸுக்கு நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஸோ ஆட்டோ அசைன் பப்ளிக் IP அட்ரஸ் எனேபிள்டா இருக்கு. விண்டோஸ் 1 அப்படின்னு நேம் டேக் கொடுக்குறேன். அண்ட் எங்கிட்ட எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற செக்யூரிட்டி குரூப் சூஸ் பண்றேன். இந்த செக்யூரிட்டி குரூப்ல RDP டிராஃபிக் அலோடா இருக்கான்னு செக் பண்றேன். பிகாஸ் நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு RDP பண்ண போறோம். ரிவ்யூ அண்ட் லான்ச் கிளிக் பண்ணிட்டு இந்த கீ எங்கிட்ட இருக்கு. ஸோ அதனால அக்னாலேஜ் பண்ணி லான்ச் பண்றேன். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் கம்ப்ளீட்லி ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்டேட்டஸ் செக் 2/2 வந்ததுக்கு அப்புறமா இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு கனெக்ட் பண்ணி டைரக்டரி சர்வருக்கு மெம்பராக ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸோட ஸ்டேட்டஸ் செக் 2/2 வந்துருச்சு. நான் என்னோட லோக்கல் கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு இப்போ RDP பண்ண போறேன். ஸோ இந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் IP அட்ரஸ் காப்பி பண்ணுறேன். யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர், லோக்கல் யூசராக லாகின் பண்ணுறேன். அண்ட் லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டையும் டீக்ரிப்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பாஸ்வேர்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நான் லாகின் பண்ணும்போது லோக்கல் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டராக தான் லாகின் பண்ணேன். பிகாஸ் இந்த இன்ஸ்டன்ஸ் இன்னும் அந்த டொமைன் சர்வருக்கு இன்டகிரேட்டடாக இல்லை. ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை டைரக்டரி சர்வருக்கு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு 2 வே இருக்கு. ஒன்று ட்ரெடிஷ்னல் வே, இன்ஸ்டன்ஸ்குள்ளே லாகின் பண்ணி எப்படி ஒரு விண்டோஸ் கிளைண்ட் பிசியை டைரக்டரி சர்வருக்கு மெம்பராக ஜாயின் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நான் இப்போ இந்த இன்ஸ்டன்ஸை ஜாயின் பண்ண போகிறேன். இந்த இன்ஸ்டன்ஸோட நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலருக்கு போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் IPv4 இதில் யூஸ் த ஃபாலோயிங் DNS சர்வர் அட்ரஸ். இதில் நம்ம டைரக்டரி சர்வர் கிரியேட் பண்ணும்போது இங்கே டிஸ்பிளே ஆகிற இந்த 2 DNS சர்வர் அட்ரஸில் ஒரு DNS சர்வர் அட்ரஸ் காப்பி பண்ணி
இங்கே பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் நேம் ரிசால்வ் ஆகும். ஸோ இப்போ நேம் ரெசல்யூஷன் கன்ஃபிகரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே சேஞ்ச் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் கிளிக் பண்ணி ஒரு குரூப்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ண இந்த டொமைன் சர்வருக்கு இன்டெகிரேட் பண்றோம். ஸோ ecascloud.com டைப் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போ டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டரோட யூசர் நேம் கேட்குது. இந்த அட்மின் அப்படிங்கிற பேர்ல ஒரு யூசர் பை டிஃபால்ட் இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன். அந்த யூசர் நேம் அண்ட் நான் டைரக்டரி சர்வர் கிரியேட் பண்ணும்போது செட் பண்ண பாஸ்வேர்ட் டைப் பண்ணி நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் டைரக்டரி சர்வருக்கு மெம்பர் ஆயிரும். as usual டொமைனுக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இன்ஸ்டன்ஸ் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ அகைன் நம்ம கிளைண்ட் கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த இன்ஸ்டன்ஸுக்கு நம்ம டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டரா லாகின் பண்ண முடியும். ஏர்லியர் நான் இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு லாகின் பண்ணும்போது இந்த இன்ஸ்டன்ஸோட லோக்கல் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை டீக்ரிப்ட் பண்ணி நான் லாகின் பண்ணேன். பட் பிகாஸ் இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் இந்த டைரக்டரி சர்வருக்கு இன்டெகிரேட்டடா இருக்கிறதுனால நான் இங்க இருக்கிற டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டரா லாகின் பண்ண போறேன். அகைன் இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு கனெக்ட் பண்றதுக்காக பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஸ்கோப் ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்ஸ்ல இங்க பேஸ்ட் பண்றேன். அண்ட் யூசர் நேம்ல பிகாஸ் நம்ம சர்வர் ecascloud.com டொமைனுக்கு மெம்பரா இருக்கிறதுனால நான் ecascloud.com /admin அப்படின்னு டைப் பண்ணி கனெக்ட் கிளிக் பண்றேன். இப்போ இந்த டொமைன் அட்மினோட பாஸ்வேர்ட் நம்ம டொமைன் சர்வர் கிரியேட் பண்ணும்போது செட் பண்ண பாஸ்வேர்டை டைப் பண்ணி நான் இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு லாகின் பண்றேன். ஏர்லியர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற லோக்கல் யூசரா லாகின் பண்ணியிருந்தோம். இப்போ ecascloud.com டொமைன் சர்வர்ல இருக்கிற அட்மின் யூசரா லாகின் பண்ணிருக்கிறோம். AWS கிளவுட்ல இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணி அதை டைரக்டரி சர்வருக்கு இன்டிகிரேட் பண்றது ஆர் ஜாயின் பண்றதுக்கு ஒரு வே ட்ரெடிஷ்னல் வே, இன்னொரு வே இருக்கு. அதை பத்தி இப்போ பார்க்கலாம். இன்னொரு வே என்ன அப்படின்னா ஒரு ரோல் கிரியேட் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணும்போதே அந்த ரோலை மேப் பண்ணி எந்த டைரக்டரி சர்வருக்கு ஜாயின் ஆகணும் அப்படின்னு நம்ம சொன்னாலே இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா இமிடியட்லி அந்த சர்வர் டைரக்டரி சர்வருக்கு மெம்பரா இருக்கும். இப்போ இதுதான் பண்ண போறோம். ஸோ நான் ஒரு ரோல் கிரியேட் பண்ண போறேன். EC2 இன்ஸ்டன்ஸ் டைரக்டரி சர்வருக்கு ஜாயின் ஆகுற மாதிரி ஒரு ரோல். அண்ட் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணும்போது அந்த ரோலை யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண டைரக்டரி சர்வருக்கு இன்ஸ்டன்ஸை மெம்பரா மாற்ற போறேன். ரோல் கிரியேட் பண்றதுக்காக IAM மேனேஜ்மெண்ட் கன்சோல் இங்க போயிட்டு ரோல் செக்ஷன்ல கிரியேட் ரோல் கிளிக் பண்ணலாம். நம்ம கிரியேட் பண்ண போற இந்த ரோல் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ்க்காக நான் கிரியேட் பண்றேன். ஸோ AWS சர்வீசஸ் சோர்ஸ் இதுல EC2 சூஸ் பண்ணிட்டு இதுல 2 பெர்மிஷன் பாலிசி மேப் பண்ணணும். SSM சர்ச் பண்ணீங்கன்னா Amazon SSM டைரக்டரி சர்வீஸ் ஆக்சஸ், Amazon SSM மேனேஜ்டு இன்ஸ்டன்ஸ் கோர், இந்த 2 பெர்மிஷன் பாலிசியை அட்டாச் பண்ணுங்க ரோலுக்கு. நெக்ஸ்ட் போயிட்டு நான் டேக் எதுவும் கொடுக்கல. அகைன் நெக்ஸ்ட் போயிட்டு நான் ரோலுக்கு EC2 AD ஜாயின் அப்படிங்கிற மாதிரி நேம் கொடுக்குறேன். அண்ட் கிரியேட் ரோல் கிளிக் பண்றேன். இப்போ இந்த ரோல் கிரியேட் பண்ணியாச்சு.
அகைன் இனிமே இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் நான் லான்ச் பண்ண போறேன். நான் லான்ச் இன்ஸ்டன்சஸ் கிளிக் பண்றேன். அகைன் ஃப்ரீ டியர் ஒன்லி சூஸ் பண்றேன். விண்டோஸ் சர்வர் 2019 பேஸ் சூஸ் பண்றேன். T2 மைக்ரோ ஃப்ரீ டியர் எலிஜிபிலிட்டிக்காக. கஸ்டம் VPC இந்த வாட்டி AP South 1B செகண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ல இந்த இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்றேன். இந்த ஆர்கிடெக்சரல் டயக்ராமுக்கு மேட்ச் ஆகிறதுக்காக நான் இங்க லான்ச் பண்றேன். எங்க வேணா லான்ச் பண்ணலாம். அண்ட் இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதனால பப்ளிக் IP அட்ரஸ் எனேபிள் பண்றேன். அண்ட் லான்ச் பண்ணும்போதே இங்க கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்க டொமைன் ஜாயின் டைரக்டரி அப்படிங்கிற இந்த செக்ஷன்ல நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண டைரக்டரி சர்வரோட அந்த நேம் டிஸ்பிளே ஆகும். அதை சூஸ் பண்ணிட்டு இதுல IAM ரோல் இதுல நம்ம கிரியேட் பண்ண EC2 AD ஜாயின் இந்த ரோலை மேப் பண்ணணும். உங்களுக்கு ரோல் கிரியேட் பண்ணும்போது என்ன பெர்மிஷன் பாலிசிஸ் மேப் பண்ணணுங்கிறது தெரியல அப்படின்னா ஸோ நீங்க இந்த செக்ஷன்ல அதை பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் போறேன். ஸ்டோரேஜ்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல. டேக்ஸ்ல வந்து Windows 2 அப்படின்னு நேம் டேக் கொடுக்குறேன். சேம் செக்யூரிட்டி குரூப் சூஸ் பண்றேன். இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நான் கனெக்ட் பண்ணணும். ஸோ RDP அலோடா இருக்கு. ரிவ்யூ அண்ட் லான்ச் கொடுத்துட்டு நாலேஜ் கொடுத்து லான்ச் பண்றேன். நம்ம Windows 1 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இன்ஸ்டன்ஸுக்கு லாகின் பண்ணி இந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை டைரக்டரி சர்வருக்கு மெம்பரா ஆட் பண்ணோம் ட்ரெடிஷ்னல் வேல. பட் இந்த Windows 2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது அதுக்கு ஆல்ரெடி ஒரு ரோல் கிரியேட் பண்ணி அந்த ரோலை அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு மேப் பண்ணனால அண்ட் எந்த டைரக்டரி சர்வருக்கு ஜாயின் ஆகணுங்கிறதையும் லான்ச் பண்ணும்போதே பாயிண்ட் பண்ணனால இந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும்போதே இந்த டைரக்டரி சர்வருக்கு மெம்பரா இருக்கும். ஸோ நிறைய EC2 இன்ஸ்டன்சஸ் லான்ச் பண்ணும்போது அந்த மாதிரி ரோல் மட்டும் எல்லா இன்ஸ்டன்சஸ்க்கும் மேப் பண்ணா போதும். இப்போ இந்த செகண்ட் விண்டோஸ் இன்ஸ்டன்ஸோட ஸ்டேட்டஸ் செக்கும் 2/2 வந்துருச்சு. இப்போ இந்த செகண்ட் விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு நான் லாகின் பண்றேன். அகைன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நம்ம ரோல் மேப் பண்ணி இந்த டைரக்டரி சர்வருக்கு ஜாயின் ஆகுற மாதிரி லான்ச் பண்ணும்போதே பண்ணனால இப்போ இந்த டைரக்டரி சர்வரில் இருக்கிற அட்மின் யூசரா இந்த இன்ஸ்டன்ஸுக்கும் லாகின் பண்ண முடியும். இன்ஸ்டன்சஸ்ல போயிட்டு செகண்ட் விண்டோஸ் இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் IP அட்ரஸ் காப்பி பண்றேன். ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் இதுல செகண்ட் இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் IP அட்ரஸ் பேஸ்ட் பண்றேன். அண்ட் யூசர் நேம்ல gascloud.com/admin டைப் பண்ணி கனெக்ட் பண்றேன். சம்டைம்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி கனெக்ட் பண்றது ரெக்கமெண்டட். இப்போ டைரக்டரி சர்வர்ல அட்மின் யூசரோட பாஸ்வேர்ட் டைப் பண்ணி இந்த செகண்ட் விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்க்கும் லாகின் பண்றேன். ஸோ இந்த ஆர்கிடெக்சரல் டயக்ராம்ல இருக்கிற மாதிரி ஒரு டைரக்டரி சர்வர் கிரியேட் பண்ணோம். 2 விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணி 2 விண்டோஸ் இன்ஸ்டன்ஸையும் இந்த டைரக்டரி சர்வருக்கு மெம்பரா ஆட் பண்ணிருக்கிறோம். இப்போ இந்த ஆர்கிடெக்சரல் டயக்ராம்ல இருக்கிற மாதிரி பில்ட் பண்ணியாச்சு. ஒரு டைரக்டரி சர்வர் இருக்கு அண்ட் 2 விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் இருக்கு. இந்த 2 விண்டோஸ் இன்ஸ்டன்ஸும் இந்த டைரக்டரி சர்வருக்கு மெம்பரா இருக்கு. லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா லாகின் பண்ணி அதை நம்ம டொமைனுக்கு மெம்பரா மாற்றணும். பட் விண்டோஸ் 2 லான்ச் பண்ணும்போதே அதுல ரோல் மேப் பண்ணி எந்த டைரக்டரி சர்வருக்கு மேப் ஆகணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணோம்.
பட் ஸ்டில் யூசர் மேனேஜ்மெண்ட் டைரக்டரி சர்வீஸ் கன்சோல் வழியா பண்ண முடியாது. ஸோ அதை பண்றதுக்காக எய்தர் விண்டோஸ் 1லயோ இல்லை விண்டோஸ் 2லயோ நம்ம ரிமோட் மேனேஜ்மெண்ட் பிளக்இன் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நான் இந்த விண்டோஸ் 2ல பிளக்இன் சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்றேன் அண்ட் தென் ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். விண்டோஸ் 2ல சர்வர் மேனேஜர்ல போயிட்டு இப்போ டூல்ஸ் கிளிக் பண்ணோம்னா இதுல ஆக்டிவ் டைரக்டரி மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் எதுவும் இல்லை. ஆட் ரோல்ஸ் கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் போயிட்டு ரோல் பேஸ்ட் ஆர் ஃபீச்சர் பேஸ்ட் இன்ஸ்டாலேஷன்ல அகைன் நெக்ஸ்ட் போயிட்டு இந்த லோக்கல் கம்ப்யூட்டர் அகைன் நெக்ஸ்ட் ஃபீச்சர் செக்ஷன்ல ரோல் செக்ஷன்ல எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம இந்த சர்வரை டைரக்டரி சர்வரா ப்ரொமோட் பண்ண போறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் போயிட்டு இந்த ஃபீச்சர் செக்ஷன்ல ரிமோட் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ் ரைட். ஸோ இதை செக் மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போங்க. அகைன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்டால். இப்போ சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா இந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்ல இருந்து யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்போ இந்த டூல் செக்ஷன்ல ஆக்டிவ் டைரக்டரி ரிலேட்டடான டூல்ஸ் பார்க்கலாம். இதுல ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இதுல போயிட்டு ecascloud.com சும்மா டெமோக்காக நான் ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த யூசர் இந்த டைரக்டரி சர்வர்ல இருக்கு. இந்த யூசரா இந்த டைரக்டரி சர்வர்ல ஜாயின் ஆகிற எல்லா இன்ஸ்டன்ஸ்க்குமே லாகின் பண்ணலாம் ஆர் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல ஜஸ்ட் ஒரு AWS மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி எப்படி செட் பண்றதுங்கிறத பார்த்தோம். அண்ட் விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை என்னென்ன வேல AWS மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரிக்கு மெம்பரா ப்ரொமோட் பண்றதுங்கிறத பார்த்தோம். ஃபைனலி நான் இதை கிளீன் அப் பண்ணேன். கிளீனப்காக நம்ம லான்ச் பண்ண இந்த 2 EC2 இன்ஸ்டன்ஸையும் நான் டெர்மினேட் பண்றேன். அண்ட் இந்த டைரக்டரி சர்வரையும் டெலீட் பண்றேன். டைரக்டரி சர்வீஸ் இதுக்குள்ள போயிட்டு நீங்க டாப்ல டெலீட் டைரக்டரி டைப் பண்ணி டொமைன் நேம் டைப் பண்ணி டெலீட் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டரி சர்வர் டெலீட் ஆகும். ரோல் எதுவும் காஸ்ட் ஆகாது, பட் ஸ்டில் அதை டெலீட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம்.